அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி என்னென்னு பார்த்தா 2018 ஓலோவல் பாஸ் பேப்பரில் பார்ட் 1 பகுதி ஏ பார்ட்டில் கொஞ்சம் கேள்வி பார்ப்போம். சரியா? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற கிளாஸை. இப்போ முதலாவது கேள்வி. சரியா? முதலாவது கேள்வி சொல்கிறாங்க 10 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுக்கிறது. அதன் 2 மடங்கு வேலையை 8 மனிதர்கள் செய்வதற்கு எடுக்கும் நாட்கள எண்ணிக்கை தான் கேட்டிக்கலாம். அப்போ நம்ம இப்போ முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா 10 மனிதர்கள் 6 நாட்களுக்கு வேலை செய்யலாம். 6 நாட்களுக்கு வேலை செஞ்சால் 10 தர 6 60 மனித நாட்கள். சரியா? 60 மனித நாட்கள்னா இதில் என்னடா ஒரு மனிதர் இந்த மொத்த வேலையும் செய்யறதுக்கு எடுக்கிற நாட்கள்னு பார்த்தா இந்த இதுதான் வரும். 60 மனித நாட்கள் ஒரு வேலையை செஞ்சு ஒரு மனிதர் செய்யறதுக்கு எடுக்கிறது தான் இது. சரியா? இப்போ 60 மனித நாட்கள். இப்போ அதில் 2 மடங்கு வேலையை 8 மனிதர்கள் செய்யறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குன்னு தான் கேள்வி. சரியா? இப்போ எத்தனை 60 2 மடங்கு 120 மனித நாட்கள். 120 எத்தனை பேருக்கு செய்கிறாங்க? 8 பேர் செய்கிறாங்க. இப்போ 8 மனிதர்கள் தானே செய்கிறாங்க. இப்போ 8ஆல் பிரித்தா இதில் வரும் 15 வரும். இப்போ 15 நாட்கள் எடுக்கும். விலைக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிளான கேள்வி, இதில் கஷ்டமாக ஒன்றுமே இல்லை. சரிதானே? இப்போ அடுத்தது நம்ம இப்போ 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி காரணிப்படுத்துக. இதில் நிறைய பேருக்கு அந்த டவுட்டிக்கிற பாடம் மாதிரி இதை அச்சரகணித கோவை சுருக்கம் பாரது, அதில் நிறைய பேருக்கு அதில் குழப்பிக்கிற மாதிரி. இன்ஷால்லா அது ஒரு தனி வீடியோவாக அடுத்த இதில் வர வீடியோட சப்போர்ட்டை பார்த்துட்டு இன்ஷால்லா அடுத்தது இது ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ அடுத்தது காரணிப்படுத்துக காரணியப்படுத்துக கேள்வி என்னென்னா கேட்டீங்கன்னா 2x வர்க்கம் + x - 6. இப்போ இது ஒவ்வொரு செய்கிற மெத்தட் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். இதில் நான் செய்கிற மெத்தடை நான் சொல்கிறேன் பாருங்கள். அனைவரும் லேசாக தான் நிற்கும். இப்போ நான் இதில் முதல்ல எப்படி காரணிப்படுத்துக வந்தால் இதையும் முதல்ல பெருக்கி எழுதுது. அப்படின்னா இதையும் பெருக்குனா மைனஸ் நாங்கள் மைனஸ் இருக்குது -12x வர்க்கம். இதை நம்மளை முதல்ல இப்படி -12x வர்க்கம் எழுதிட்டு நான் முதல்ல அதுக்கப்புறம் இதை எப்படி பிரித்து எழுதுறது. எப்படின்னா இதை எப்படி 2ஆக பிரித்து எழுதுறது. அப்படின்னா இதை 12 எப்படி நான் கொண்டு வரலாம்? 1 தர 12 12. சரிதானே? 6 12 4 12. இப்போ இந்த எக்ஸையும் பிரித்து கொடுப்பேன். எக்ஸ் சரிதானே? இப்போ இதில் ஈக்கிற அடையாளம் மைனஸ். இப்போ மைனஸ் தான் என்னது? வெவ்வேறு அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் தான் மைனஸ் வரும். அது ஓகே தானே? இப்போ அதுபடி நான் அங்கே போய் பார்க்குறது அதுக்கு முன்னுக்குள்ளதில் அதில் என்ன அடையாளமிக்கோ அது அந்த அடையாளத்தை பெரியதுக்கு அடையாளமாக கொடுக்குறது. இப்போ இந்த நம்பரில் இதில் இத்தனைப்படி ஒரு சோடி இப்படி தனித்தனி இப்படி ஒரு சோடியாக தானே எடுத்துக்கிறோம். இதுனா இப்படி ஒரு 3 சோடி எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற அடையாளத்தை பெருசு கொடுக்குறது. எல்லா பெருசுக்கும் கொடுத்துட்டு மற்றதுக்கு அதுக்கு எதிரான அடையாளத்தை கொடுக்குறது. இப்போ பார்க்கணும். இப்போ இந்த 3 சோடி எடுத்துக்கணும். இப்போ 3 சோடியில் எதை கொண்டு இதில் போட்டால் இந்த +x வரும்னு பார்க்கணும். இப்போ 12xலேருந்து 1x போனால் எத்தனை வரும்? 11x தான் வரும். 6xலேருந்து 2x போனால் 4x வரும். 4xலேருந்து 3x போனால் 1x + xல வரும். அப்போ அந்த ஆன்சர் பொருந்துது. அப்போ இது அப்படியே கொண்டு இங்கே போடுறது 2x வர்க்கம் -3x அப்புறம் +4x - 6. இப்போ இப்போ தனித்தனியாக இந்த முதல் ரெண்டையும் தனித்தனியாக அப்படி கோவப்படுத்துறது கோவையாக்கணும். இப்போ இப்போ இது 2ல் என்னத்தை பொது எடுக்கலாம்? எக்ஸை பொது எடுக்கலாம். எக்ஸை பொது எடுத்தால் 2x - 3. இப்போ இது 2ல் என்னத்தை பொது எடுக்கலாம்? 2 பொது எடுக்கலாம். 2x. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் அடையாளம் வரண்டா ப்ளஸ்ஸும் மைனஸும் பெருக்கப்பட்டால் தான் இங்கே மைனஸ் வரும். அப்போ இங்கே -3.
இப்போ நம்ம இது செஞ்சுட்டு போகிறது டவுட் உதாரணத்துக்கு நம்ம இது கண்டது போலையா சரியான ஒரு குழப்பம் இல்லை நம்ம இப்படி அச்சரக்கணி இதை படுத்தும் போது இப்போ இதில் இந்த இங்கே வரதும் ஒரே இதாகிக்கும் அப்படி வரும்போதே விளங்கிக்கிற வேண்டியதான் நம்ம அனைமா சரியாக செஞ்சுட்டு போகிறோம் இப்போ வந்து இது அப்படியே ஒரு கோவையாக எழுதுறது 2x 3 அப்புறம் இங்கே இதையும் சேர்த்து ஒரு கோவையாக எழுதுறது இதுதான் வந்து ரெண்டாவது கேள்வியோட ஆன்சர். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம மூணாவது கேள்வியை பார்ப்போம். உருவில் தரப்பட்டுள்ள எக்ஸின் பெருமானத்தை காண்க. மூணாவது கேள்வி வந்து இப்படி ஒரு முக்கோணம் தந்திக்கிறாங்க. முக்கோணம் தந்து அதில் வந்து அவங்க தந்திக்கிறாங்க வந்து இது 3x இது வந்து சாரி இது 80 பாகை தந்திக்கிறாங்க இது 3x இது x தந்திக்கிறாங்க. இதில் இது பேசிக் தியரி தான். இது வந்து இதில் என்னென்னா வந்து முதலாவது என்னது முக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை 180 பாகைக்கு சமனாகிக்கும். இதில் தியரி அவ்வளோதான் இருக்குது சரியா. இப்போ 3 கூட்டி எழுதுனா வந்து 80 பாகை ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3x சமன் 180. அப்போ 4x சமன் 180 கிட்ட கூட்டி இருக்கிறது அங்கே போய் கழிக்கும். அப்படின்னா 180 மைனஸ் 80 சமன் 4x சமன் ஆகிக்கும். அப்போ x சமன் 100/4 25 பாகை சரியா. இது அவ்வளோதான் மூணாவது கேள்வியில் இவ்வளோதான் சரியா. இப்போ அடுத்தது வந்து நாலாவது கேள்வியை பார்ப்போம். நாலாவது கேள்வி வந்து எழுதுறேன். நாலாவது கேள்வி இப்படி ஒரு படம் தந்திக்கிறாங்க. நாலாவது கேள்வி இப்படி ஒரு படம் தந்திக்கிறாங்க. இதில் வந்து இது சரியா செங்குத்தாகிக்குது. இதில் ஏ பி அதுக்கப்புறம் இது இ அப்புறம் இது டி இது சி. இதை வந்து அவங்க தரவில் தந்திக்கிறாங்க 7 சென்டிமீட்டர் சரிதானே. இப்போ அவங்க கேட்டுக்கிறாங்க அது ஒரு ஏபிசிடி ஒரு சதுரமாகும் சரிதானே. பிசிஇ ஒரு ஆரைச்சிறையாகும். கூட்டுருவின் சுற்றளவை காண்க. உதாரணத்துக்கு இது ஒரு சதுரம் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு சரிதானே. இப்போ சதுரம்கிட்ட வந்து 3 பக்கங்களும் சமனாக நிற்கும். இப்போ இது 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 7 சென்டிமீட்டர் இதுவும் 7 சென்டிமீட்டர். இப்போ கூட்டூரோட சுற்றளவு தான் கேட்டிக்கலாம். அப்போ இது வந்து ஒரு ஆரைச்சிறை ஒரு வட்டத்தை வந்து 4ஆக பிரித்து ஒரு பங்கு ஒரு கால் வட்டம் வந்து வட்டத்தை சுற்றளவு காண்றதுக்குள்ள சமன்பாடு என்ன 2πr அது தெரியும் தானே. இப்போ அதில் பிரதிக்கிட்டா ஆன்சர் வந்துடும். இது எப்படின்னா இப்போ ஆன்சர் பாருண்டா இந்த இதுக்குள்ள இந்த இதில் நீளம் கண்டுபிடிக்கலாம். ஒன்றா வட்டத்தை முழு வட்டத்தை சமன்பாடு 2πr தர இது வந்து இந்த வட்டத்தில் 4இல் ஒரு பங்கு அதில் சுற்றளவு கொள்ளது தான் 2πr. இப்போ வட்டத்தில் 4இல் ஒரு பங்கு தானே 2πr தர 1/4 இதுதான் என்னது இந்த இதாகிக்கும் சரியா. இப்போ 2 பைக்கு வந்து 22/7 பட் ஒரு முழு வட்டத்தை இதை மையமாக நினச்சி பார்த்தா இத்தனை ஆரை. அப்போ இது ஆரை வந்து 7 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை அது அவங்க தரவுலே இருக்கு. அப்போ இது சதுரம் இதில் இது 7 சென்டிமீட்டர்னா அப்போ இதுவும் 7 சென்டிமீட்டர் தானே. இப்போ 7 தர இது போட்டது வந்து வட்டத்தை ஒரு கால் பங்கு கட்டிக்கிறதால சரிதானே. இப்போ இதுவும் வெட்டுப்படும் இதையும் வெட்டுனா 2 திருப்பி இங்கே 2னா 11. அப்போ இது வந்து 11 சென்டிமீட்டர் சரிதானே. இப்போ வந்து 11 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து இதுவும் 7 சென்டிமீட்டர். இப்போ மொத்த உருட வந்து சுற்றளவு என்னன்னு பார்த்தா வந்து இங்கே 7 இந்த 7 இந்த 7 இந்த 7 சென்டிமீட்டர் வரும். அப்புறம் இந்த 7 சென்டிமீட்டர் அப்புறம் இந்த 11 சென்டிமீட்டர்
இதுனா இப்போ எல்லாத்தையும் கூட்டினா வந்து இதுதான் சுற்றளவு 7 14 21 28 39 சென்டிமீட்டர் தான் இந்த இதில் மொத்த சுற்றளவு. சரியா? விளங்கின்னு நினைக்கிறேன். விளங்காட்டி ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த மேலே இந்த எட்மின் நம்பர் தந்திக்கிறேன். அதில் நீ உங்களுக்கு இந்த பாஸ் பேப்பர்லையோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் அந்த எட்மின் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரியா? இப்போ அடுத்தது வந்து இப்போ நான் செய்கிறேன் வந்து இப்போ 5வது கேள்வி செஞ்சு விட்றேன். சரி, 5வது கேள்வியும் அது கோணம் காண்ற கேள்வி ஒன்று தான். சரிதானே? இப்போ நான் அதை அழிக்கிறேன். இப்போ 5வது கேள்வியே செஞ்சு விட்றேன். 5வது கேள்வியில் அதுவும் ஒரு முக்கோணம் தந்திக்கிறாங்க. சரிதானே? இதில் வந்து அவங்க இதை ஏபிசி ஏபிசி டின்னு இங்கே போட்டிக்கிறாங்க. கோணம் தந்திக்கிறாங்க வந்து இது அவங்க தந்திக்கிறது வந்து இதில் 30 பாகை தந்திக்கிறாங்க. அடுத்தது வந்து அவ்வளோதான் தந்திக்கிறாங்க. சரிதானே? இதில் வந்து அவங்க இதில் 30 பாயிண்ட் தந்திக்கிறாங்க. மற்ற இன்னொரு தரவு என்னட்டா வந்து இந்த பக்கம் சமம் தந்திக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தையும் தந்திக்கிறான். சரியா? இப்போ இதில் வந்து நம்ம காண்றதுக்கு என்னன்னா வந்து இதில் வந்து அவங்க 30 பாயிண்ட் மட்டும்தான் தந்திக்கிறான். அதுதான் தரவு. அப்படின்னா இது 30 பாகைண்டா பக்கங்கள் இந்த அப்படின்னா பக்கங்கள் சமன்டா அது எதிரமைக்கிற கோணங்களும் சமன் தானே. அப்போ இது 30 பாகைண்டா இது எத்தனை பாகை? 30 பாகை. ஒரு முக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 சொல்லி தந்தேன். 30 60 அப்படின்னா 180 மைனஸ் 60 சமன் இந்த கோணமாக இருக்கும். சரியா? டிபிசி. சரிதானே? அப்போ மொத்தம் 180 60 போனால் வந்து இது 120 பாகையாகும் இந்த கோணம். அதில் அவங்க கேட்டிக்கிறது நம்மகிட்ட கேட்டிக்கிறது எந்த கோணம் கேட்டிக்கிறாங்க? டிஏபியை காண சொல்லி டிஏபி இந்த கோணத்தை காண சொல்லி இதுதான் கேள்வி. இப்போ வந்து ஒரு நேர்கோட்டாக கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை? நேர்கோட்டில் அமைக்கிற கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து இப்போ அகக்கோணங்களில் நேர்கோட்டில் அமைக்கிற கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து இதில் வரை வந்து 180 ஆகிக்கும். அப்போ இது வந்து 120டா அப்போ இது எத்தனை பாகை? 60 பாகை. இது 60 பாகைண்டா பக்கங்கள் சமனாயின் அது எதிரமைக்கும் கோணங்கள் சமன். அப்போ இது 60 பாகைண்டா இப்போ இதுவும் 60 பாகை தான். கணித்தன இப்போ x சமன் இதில் அவ்வளோதான் நேரடியாக கண்டுபிடிக்கலாம். x சமன் 60 பாகை. விளங்கிண்டு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இப்போ 7வது கேள்வியை பார்ப்போம். சரியா? இது 6வது கேள்வி. 7வது கேள்வி. 7வது கேள்வி என்னென்னா அது லொக்லேருந்து வந்துக்குது ஒரு கேள்வி. சரியா? 7வது கேள்வி என்னென்னா தனியாக 26.3 சமன் 10.1.4 அடுக்கு இப்படி தந்திக்கிறாங்க வந்து. இப்போ அதை வந்து லொக் ஆகும். இது லொக் 10 அடுக்கை வந்து எல்ஜி 26.3 சொல்லலாம். இல்லை எல்ஜி 26.3 சொல்லலாம். இல்லை இதை லொக்ட பெருமானத்துக்கு மாற்றி எழுதலாம். உதாரணத்துக்கு வந்து எல்ஜின்னு சொல்கிறது அந்த 10 அடுக்கில் வந்தால் வந்து அது எல்ஜின்னு மாற்றலாம். இது ஒரு பேசிக் ரொம்ப லேசான கேள்வி தான். இதெல்லாம் புதுப்பில் விடக்கூடாது. இப்போ 10 அடுக்கில் வந்ததை வந்து இதை அங்கிட்டு கொண்டு போய் எழுதுனா வந்து அது லொக்காக மாறும். இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 10 வந்து அங்கிட்டு போனால் லொக்காக மாறும். எல்ஜி 26.3 சமன் 1 இங்கே உள்ள இது அப்படி வரும் 1.42. இதில் இவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை ஒன்றுமே இல்லை. சரிதானே? இப்போ அடுத்த கேள்வி வந்து இப்போ 8வது கேள்வி. 880 சென்டிமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு செவ்வகத்தால் அடியின் ஆரை 14 சென்டிமீட்டராக உள்ள ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் வலைப்பரப்பை செப்பமாக மூடுமாறு ஒட்டப்பட்டுள்ளது. உருளையின் உயரத்தை காண்க. இந்த ஒரு உருளையை தந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு உருளைக்கு எடுப்போம்.
சரி, அதுதான் உருளை தந்திக்கிறாங்கடா. இதில் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க வந்து ஆரை வந்து 14 சென்டிமீட்டர்னு தந்திக்கிறான். இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தூரம் தான் ஆரை. இதனால் அந்த வட்டத்தில் வரையும் அப்படின்னா ஆரைனா R = 14 சென்டிமீட்டர். ஸோ இதனால் ஆரையில் பெருமானம் தந்திக்கிறாங்க. மொத்த பரப்பு இதில் வந்து இதில் வந்து மொத்த பரப்புனா வந்து இந்த வலைப்பரப்பு இந்த சுற்றி வர உள்ள பரப்பு தான் வந்து இந்த 2 வட்டத்தையும் இல்லை, இந்த வலைப்பரப்பு இந்த சுற்றி இது உதாரணத்துக்கு எப்படி சொல்லண்டா, உதாரணத்துக்கு இப்படி தான் இதில் உதாரணத்துக்கு இப்படி ஒரு இதுதான் வலைப்பரப்பு. இந்த 2 பக்கம் இதனை இது இல்லை, இந்த வலைப்பரப்பிட பரப்பு தான் வந்துக்கிறான். இப்போ ஒரு வலைப்பரப்பை வந்து நம்ம இப்படி ஒரு வட்டத்தை வந்து இப்படி விரிச்சா வந்து இந்த பிடிக்கிற வட்டத்தை இப்படி ஒரு வட்டங்கினா இந்த வட்டம் தானே இதில் வந்து இந்த வட்டத்தை வந்து சுற்றளவு தானே அப்படி விரிச்சா அப்படி வருது. சரிதானே? அப்படின்னா இது 2πr தானே, 2πr தர h. இது வந்து நீளம் உயரம் அப்படி சொல்லிட்டேன். இப்போ இப்படி பார்த்தா இது வந்து வட்டத்தை அந்த 2πr அதை எப்படி பிரித்தோன்னே இப்போ இங்கிட்ட இருக்கிறது வந்து h. இப்போ இந்த இப்படி இது வட்டம் பிடிக்கும் போது இல்லை, இது வந்து h. சரிதானே? இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த வலை மேற்பரப்போட பரப்பை காண்றதுக்குள்ள சமன்பாடு 2πrh சமன் 2πrhக்கு அவங்க பெருமானம் தந்துக்கிறாங்க வந்து 880 சென்டிமீட்டர் கியூப் இல்லை சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? அது கனடாவுக்கு தான் கியூப். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் வந்து 2 πக்கு 22/7 R வந்து 14 h தான் கேள்வி 880. இப்போ நம்ம இதில் சுருக்கிறது தான் இது இதால் வெட்டினா 2 முறை 22 இது இதனால் இருக்குன்னா 44 44 இதால் இருக்குன்னா 88 h சமன் 880 சென்டிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் வர்க்கம். அப்படின்னா h சமன் 880 வந்து 88ஆல் பிரித்தா 10 சென்டிமீட்டர்னு வரும். சரிதானே? இதுதான் 8வது கேள்வி. சரியா? இதுதான் அவங்க 8வது கேள்வி. உயரத்துக்கான சொல்லி கேட்கணும். சரி, விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து 9வது கேள்வியை பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த இமெயில் இந்த அட்மின் நம்பர் இருக்குது, அதுக்கு கேட்கலாம். சரியா? இப்போ அடுத்தது வந்து 9வது கேள்வி. நான் வந்து அடுத்த வீடியோ ஒன்று செஞ்சு போடுறேன். அப்படின்னா அந்த வட்டத்தில் வந்து தேட்டத்தில் தனியாக அந்த எல்லா கணக்கையும் உதாரணத்துக்கு ஒரு 5-6 வருஷத்தை பாஸ் பேப்பரை ஒரேடியாக ஃபுல்லாக செஞ்சு அப்படின்னா எல்லா அந்த கணக்கையும் அந்த மொத்தமாக எடுத்து போட்டு செஞ்சு அனுப்பிவிட்றேன். இப்போ வட்டத்தேட்டத்தில் வந்து இதில் வந்து நான் அந்த கேள்வியை மட்டும் வேணாப்படுத்திட்டு போகிறேன். அந்த இதில் வந்து அதில் தியரின்னு சொல்லி அதில் வந்து வர கணக்குகளையும் தொடர்ந்து செஞ்சு விட்றேன். சரியா? இதில் வந்து ஒரு வட்டம் பிடிக்குது. சரியா? இதில் அவங்க தந்திக்கிறாங்க அதாவது இப்படி சரியா? இப்படி தந்திக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இதில் படித்த தியரி இது இதில் 4 வகையான தியரி கூட அதை நான் இப்போ அடுத்த வீடியோ சொல்லி போடுறேன். ஒரே அடியிலேருந்து இதுவும் ஒரே அடியிலேருந்து இது அமைக்கிறதும் ஒரே அடியிலேருந்து ஒரு வட்டத்தில் சுற்றி வர பரப்பில் போய் படித்தாங்க. இந்த கோணமும் சமனாகி அது தெரியும் தானே? அப்போ அதே மாதிரி இதுவும் ரெண்டும் ஒரே இடத்துலேருந்து இப்படி வர இந்த கோணமும் சமனாகிக்கும். சரி தானே? இதில் வந்து அவங்க அவங்களே தந்திக்கிறாங்க தரவு 15 பாகை. சரியா? அப்போ வந்து அது 15 பாகைண்டா. அப்போ இது 15 பாகைன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு தெரியும் தானே? இந்த ஒரே அடி அதுலேருந்து இதில் வர கோணமும் இதில் அமைக்கிற கோணமும் அப்போ இது 15 பாகை ஆகிடும்.
ஓகே தானே? மற்றது வந்து அவங்க இதில் தந்திக்கிறான் தரவு இது 45 பாகைன்னு தந்திக்கிறான். இது 45 பாகை. அப்போ இதுவும் என்னது 45 பாகை தான். இதுதானே? இதுவும் என்னது 45 பாகையாக தான் இங்கே. இப்போ வந்து ஒரு முக்கோணங்களோட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை எத்தனை? அதில் டவுட்டிலே 180 பாகை சமன் 45 பாகை ப்ளஸ் இது அவங்க கேட்டிக்கிற கோணம் இதுதான் கேள்வியாக கேட்டிக்கிறான். எத்தனை? டிஇசி. இங்கே இதுதான் டிஇசியோட கோணம் தான் கேட்டிக்கலாம். இப்போ முக்கோணங்களோட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை என்னது? 180 சமனாகி ஒன்றா 45 ப்ளஸ் 15 இது தெரியாது. இது ஒரு கோணம் எக்ஸ்னு வைக்கிறது சரியா? ப்ளஸ் எக்ஸ் சமன் 180 அப்படின்னா 45 15 60 180 மைனஸ் 60 சமன் எக்ஸ்